பண்ணாத தப்பு கிடையாது. பணத்தை வச்சு பணம் பார்க்குறாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறானுங்க, தேவையில்லாம் பிசிஆர் போடுறானுங்க, நாடக காதல் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. வணக்கம், நான் உங்கள் பயில் சிங்காரவேல் வாழ்மை. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட காணொலி வியூஸ் போகணும், 1000 பேர் 50,000 பேர் 60,000 பேர் பார்க்கணுன்ற மைண்ட் செட்டில் நான் எந்த வீடியோவும் போடலை. ஒரு சிலருக்கு நான் இன்னும் லைவில் தான் இருக்கிறேன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் மறைஞ்சி வரல, ஏன்னா மறைஞ்சி வர்ற அளவுக்கு எந்த குற்றமும் செய்யலை. ஆனால் எனக்குன்னு ஒரு சில அடையாளங்கள் என்னோடய ஊரில் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற அடையாளங்களுக்கு நான் இன்னமும் இருக்கிறேன், எப்போ வேணால் வருவேன் ஒரு ரிட்டன் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்துறதுக்காக வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைய எனது வீடியோக்கள் நாளைக்கு பேசப்படும். இன்றைக்கி பேச மாட்டாங்க, வரும் நாளைக்கு வரணும்னு பேசுவாங்க. சரி, இன்னைக்கு இது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஒரு பெரிய சாக்கடை. நான் என்னை கிளறாத இருக்கிற வரைக்கும் நான் பாட்டுக்கு அமைதியாக இது பண்ண மாட்டேன். கிளையிட்ட நான் பயமாக நான் தெளிப்பேன். அவ்வளோ பெரிய சாக்கடை, கூவத்தோட பெரிய சாக்கடை. நான் நார்த் மெட்ராஸில் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் எதுவுமே வேண்டாம், அமைதியாக வாழலாம்னு வந்தால் எங்கே வாழ விட்டானுங்க. மைவி3 எல்லோரும் மறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சேன். எல்லோரும் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இனிமேல் மைவி3யை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். இந்த தேர்தல் நேரத்தை மைவி3 சரியானபடி பயன்படுத்தி கொண்டு எல்லோரும் தேர்தல் களப்பணியில் பிஸியாக இருந்ததுனால அப்படியே அவங்க அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. இதை பற்றி இனி யாரும் பேச மாட்டாங்க. வழக்கறிஞர்கள்லாம் அவங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்க. ஏற்கனவே ஏமாந்தவங்க அசோக் ஸ்ரீநிதி கத்திக்கிட்டு அவரும் சைலண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று வரைக்கும், முந்தா நேற்று வரைக்கும். இது இப்படி இருக்க திடீர்னு ஒரு இந்த இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன். இந்த கனா டிவின்னு ஒரு இதில் ஒரு புள்ள ஒன்று பேசும். அது என்ன புள்ளன்னு தெரியல. அது என்ன ஒரு புள்ள, அது கனா டிவின்னு வச்சுக்கிட்டு கீழே ஏதோ ஒரு புள்ளன்னு போட்டுக்குவோம். அது ஏதோ ஒரு டேஷ் புள்ள. அந்த புள்ள பேசுது, மைவி3 தப்பு பண்ணிடுச்சு, அந்த நாயை கல் எடுத்து அடிச்சிருக்கணும். ஏன்னா அவங்ககிட்டயே ஒன்றுமே இல்லை, அதுங்களே விற்று, அதாவது ஃப்ராடு கம்பெனி, அதாவது அது ஒரு ஃபேக்ட்ரி, அது ஒரு ஸ்கேம் கம்பெனி அப்படின்னு சொல்லி பலரும் பல விதமாக பேசினாங்க. இந்த 2 மாதத்துக்கு முன்னே நாங்களும் மாற்றுத்திறனாளிகளாக குரல் கொடுத்தாங்க. வாழ்நாள் வருமானத்துக்கு ஒரு இது கொடுங்க, எங்களுக்கு ஒரு உறுதிமொழி பத்திரம், அதாவது ஒரு செக்யூரிட்டி பாண்ட் மாதிரி ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த ஒரு சில அந்த இடத்துலையும் ஒரு சில வேலைகள் நடந்துருக்குது. அது பின்னாடி தான் தெரிய வந்தது எனக்கு. சரி, அது எல்லாமே இருக்கட்டும். ஒரு நபர் சமூகம் சார்ந்து ஒரு சிலர் ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்ட நபரை இஷ்டத்துக்கு நாய் கல்லு தடிக்கணும் அப்படி இப்படின்னு பேசுகிறேன். அந்த கம்பெனி எதிர்த்து பல பேர் இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. ஒரு நாய் துரத்திட்டு வருது அப்படின்னா ஓடிட்டே இருந்தா நாய்க்கு பயந்து விரட்டுனீங்கன்னா தான் அந்த நாய்க்கு நம்ம மேல பயம் இருக்கும். மிஸ்டர், அது என்ன பிள்ளை நீ? ஏதோ ஒரு பிள்ளை, அதே ஒரு டேஷ் பிள்ளை நீ. உன்னோட கடந்த காலம் தெரியுமா உனக்கு? ஒரு டெவலப்மெண்ட் ஏரியாக்குள்ள நடந்த விஷயங்கள்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதா தம்பி? சமூக வலைதளங்கள்லாம் அவனை அடித்து கிழிச்சு போட்ட மாதிரி, சட்டையெல்லாம் கிழிச்சு போட்ட மாதிரி வீடியோ அந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் இருக்குதா? மைவி3 பற்றி நீ என்னவோ பேசு, நீ அவங்க நல்லவங்க, அவங்க அவங்கள உச்சியில் தூக்கி வச்சு ஆடு, நான் வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா அசோக் ஸ்ரீநிதி நீ கண்டபடி பேசுகிற, நான் நிறைய பேசுகிற, குறைச்சிட்டு இருக்க பிஸ்கட் தூக்கி போட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் பார்க்கலாம் கேட்கும். கள்ள தூக்கி அடித்தா அது ஓடும் தெரியுது. ஏன்னா அது அவர் அசோக் ஸ்ரீநிதி தான் கேட்கணும். அவருக்கு பதிலாக பேசுறதுக்கு நான் ஆள் கிடையாது. நான் எந்த கட்சியும் எந்த இதையும் சார்ந்தவன் கிடையாது. குறிப்பாக நீ பேசின இந்த 2 கட்சியை சேர்ந்தவன் கிடையாது. நான் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவனும் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவனும் கிடையாது. நான் எதுக்கு நீ தேவையில்லாத
விடுதலை சிறுத்தைகளை பற்றி நீ பேசுகிற. தொல் திருமாவளவன் வந்து கட்சி வச்சிருக்கிறதே கட்ட பஞ்சாயத்து பண்ணதான், ரவுடிசம் பண்ணுறது, ஆளுங்களை மிரட்டி பணம் வாங்கிறது, நாடக காதலுக்கு வந்து பசங்களை தூண்டி விடுறது. சரி, இத்தனை குற்றச்சாட்டு இப்போ எதுக்கு அவங்களும் தேவையில்லாத நோன்ற நீங்கள்? அவங்க இப்போ இதில் போராடிக்கிட்டு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ நீ வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சிண்டு முடிஞ்சு விடுறியா? விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் பாமகவுக்கும் என்றைக்குமே ஆகாது. ஏதாவது கலவரம் ஏற்படணும் அந்த கட்சியும் இந்த கட்சியும் அந்த எண்ணத்தில் பண்ணுறியா? பாமக இருக்கக்கூடிய பல நபர்களை விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க மாட்டிருப்பாங்க ஃபோன் போட்டு. இல்லை, சும்மா இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அந்த இன மக்களை வந்து சீண்டி பார்க்குறியா? உறுப்பினர் இருக்கலாம் பாமகல, இவங்க எல்லாருக்குமே யார் யாருக்கெல்லாம் விசிகே ஆளுங்க ஃபோன் போட்டு மிரட்டினாங்களோ அவங்க நாடக காதல் பண்ணுறாங்க. சரிப்பா, அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. என்ன உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா? எல்லாரும் ஃபோன் போட்டு மிரட்டின எல்லாத்தையுமே அறிக்கையா வெளியிட்டு அவங்க நாடக காதல் பண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கு ஆதாரம் இருக்குதா? அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணதுக்கு அவங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா? நேரடியாக அவங்ககிட்ட ஆதாரம் இருக்கணும். அதே போல் வந்து அவங்க வந்து மிரட்டி காசா எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுறது தான். யாரும் புதுசாக ஒன்றும் பண்ணலை. அதெல்லாம் வெறுத்து தான் அரசியல் கட்சிகள்லாம் விட்டு வெளியில் வந்து தனியாக நிற்கணும். நாங்கள் நீ வந்து தொல் திருமாவளவனை பற்றி நீ பேசுகிற. தொல் திருமாவளவனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? ராமதாஸ் ஐயா, அன்புமணி ராமதாஸ் ஐயா, அவங்களோட ஐயா ராமதாஸ் ஐயா பற்றி உனக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி விசிக கட்சிக்காரங்க வந்து ஃபோன் போட்டு மிரட்டுறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க எங்களுடைய உறுப்பினருக்கு, எங்களுடைய நிர்வாகிக்கு. ரோட்ல அடிபட்டு நான் விழுந்தா அவர் தான் ராமதாஸ் ஐயான்னு தெரியாமல் அங்கே போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். நான் அப்போ அவர் தான் ராமதாஸ் ஐயான்னு எனக்கு தெரியாது. என்னோட வாலிப வயசு, வண்டி புதுசாக வாங்கின வேகத்தில். இதில் வந்து என்னென்னா, அவர் தான் வந்து ராமதாஸ் ஐயான்னு தெரியாமல் அவர்கிட்டயே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஒரு காலத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தப்ப அவருடைய மனிதாபிமானம்ன்றது என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? அன்றைக்கி நான் இருந்த நிலைக்கு வந்து என்கிட்ட காசு வாங்கலை. ஒரு கட்டத்தில் வந்து அவர்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போகிறேன். ஆனால் அவர் தான் வந்து வருங்கால பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க தலைவர் ஆகணும். அது மாதிரிலாம் அப்போல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த அரசியல் இருந்ததெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு டாக்டரு நல்லா பார்க்குறான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மருத்துவரையா பார்த்தேன். அன்றைக்கி வந்து நான் இருந்த நிலையை கண்டு அவர் வந்து பணமே வாங்கலை. சின்ன பையன் போய் படி, காசெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புனேன். அப்படி ஒரு மனிதாபிமானமான உண்டாள். தொல் திருமாவளவனை பற்றி பேசுகிற. கைது பண்ணணும், சிறுத்தை கட்சியை இழுத்து மூடணும், திருமாவளவனுடைய சொத்தை பூரா முடக்கணும், விசிகே சொத்தை பூரா முடக்கணும். தொல் திருமாவளவனை பற்றி பேசுகிறேன். டே, உனக்குலாம் என்னடா அருகதை இருக்குது? புள்ள, டே டேஷ் புள்ள, உனக்குலாம் என்ன உனக்குலாம் என்ன ஒரு அருகதை இருக்குது சொல்லு திருமாவளவனை பற்றி. அந்த ஆளோட உழைப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? பூவை மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து தொல் திருமாவளவன் வரும்போது வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தொல் திருமாவளவன் என்ன எப்படி இருந்து புரட்சி பாரதம்னு ஒரு கட்சி ஒன்று இருக்குது பூந்தமல்லியில். இன்றைக்கி ஜெகன்மூர்த்தி தலைவர், அவங்க அண்ணன் தான் பூவை மூர்த்தி. ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். பூவை மூர்த்தி ஆஃபீஸுகள் நாங்கள் போவோம், உட்காருவோம், வருவோம். தொழில் ரீதியாகவும் போவோம். ஏன்னா நாங்கள் நிலம்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கோம். அது சம்மந்தப்பட்ட விஷயமா பூவை மூர்த்தியாரை வந்து போய் பார்ப்போம். ஜெகன்மூர்த்தியார் வந்து அப்போ வந்து இருப்பார். பூவை மூர்த்தியார் அலுவலகத்திற்கு தொல் திருமாவளவன் வந்துட்டு போகிறத வந்து நான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து தொல் திருமாவளவனை கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ ஒரு இது. அதாவது கட்சி ரீதியாக வந்து நான் யாரையும் நல்லவங்கன்னு சொல்லலை, தனிப்பட்ட முறையில் பேசுகிறாங்க. கட்சியை தள்ளி வச்சுட்டு அவர்களுடைய தனிப்பட்ட குணங்கள், அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களை பற்றி நான் பேசுகிறேன். அவரோட படிப்பு, தொல் திருமாவளவனோட படிப்பு, ஒரு அவரை பற்றினவர் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள். அவரோட உழைப்பு என்ன தெரியுமா? நைட்டும் பகலும் தூங்காமல் தன்னோட இனத்துக்காக வந்து அந்த பறையர் சமூகத்துக்காக வந்து தன்னை வந்து ஒரு செருப்பை தேய்ச்சிக்கிறார் அந்த ஆள். அவரை பற்றினா நீ வந்து பேசுகிற நாடக காதல் அது. இப்போ நீ என்ன மைவி திரிக்கு பேசுகிறியா, இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விசிகாவுக்கும் வந்து சிண்டு முடிச்சு விட்றியா?
இல்லை விசிக்காத தோழர்களை வந்து ஏன்டா நீங்கள் ஏன் சும்மா இருக்கீங்க, நீங்களும் உள்ள வாங்கன்னு இழுத்து கோத்து விட்றியா மைவி தேக்கி, இன்னும் பிரச்சனை உண்டு பண்ணுறியா? இப்போ அன்புமணி ராமதாஸ் ஐயாவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இன்றைக்கி உன் வீட்டில் கூட எவனா ரோட்டில் அடிபட்டு உளுந்து இழுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா 108 ஒரு ஆம்புலன்ஸ் வரும். என்ன அதை கொண்டு வந்தவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா. இவங்க இங்கே இருக்கிறவங்க லேபிள் ஒட்டிக்கிட்டாங்க வழக்கம் போல், புரியுதா? எய்ட்ஸ் மருத்துவமனை அந்த அன்புமணி ராமதாஸ் ஐயா முயற்சி எடுக்கணும்னா இன்றைக்கி ஒருத்தர் செங்கல் தூக்கிட்டு அலைகிறாரு. என்ன அது மாதிரிலாம் அலைய முடியுமா? எய்ம்ஸ் மருத்துவமனை வர்றதுக்கு எவ்வளோ பாடுபட்ட அன்புமணி ராமதாஸ் ஐயா. அவங்க எவ்வளோ அவங்களோட இனத்தை வந்து எவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சு இன்றைக்கி ஒரு அமைப்பாக வந்து இன்றைக்கி ஒரு கட்சியாக வந்து இன்றைக்கி ஒரு தேசிய கட்சி, அதுவும் மாநிலங்கட்சி, அதுவும் ஒரு பாரத பிரதமரோட கூட்டணி வச்சு இருந்துக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. நீ என்ன அசால்ட்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிற அவங்க பேரெல்லாம் சொல்லி. உனக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது தம்பி? மைவி 3 ஜாலரா அடிக்கிறனா மைவி 3 ஜாலரா அடி. மைவி 3 கிட்ட வந்து கல் எடுத்து அடிச்சிருக்கணும்னா அவனுக்கிட்ட கல் இல்லாமல் இல்லை, அவனுக்கிட்ட வந்து எந்த விதமான உண்மையும் கிடையாது. உண்மை இருந்ததுன்னா அன்றைக்கே கேஸ் போட்டிருப்பானுங்க, அசோக் ஸ்ரீநிதி மேலே போட்டு எல்லா பிரச்சனையும் இது பண்ணியிருப்பானுங்க. அவனுங்கிட்ட எந்த விதமான இதுவும் கிடையாது. எந்த விதமான அவங்க கோர்ட்டுக்கு கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டில் கொண்டு போய் வழக்கு தொடுக்கும் அளவுக்கு அவரிடம் உண்மை இல்லை. மைவி 3 ஒரு ஃபேக் கம்பெனின்றது இப்போ நீ கொடுத்த ஸ்டேட் நீ பேசின வீடியோவை வச்சு பார்க்கும்போது 100% நீயே வந்து தெளிவாக வாக்குமூலம் கொடுத்துருக்குற. அன்றைக்கே கல் எடுத்தாச்சு, அன்றைக்கே வந்து அவங்ககிட்ட ஆதாரம் இருந்ததுன்னா அன்றைக்கே அசோக் ஸ்ரீநிதி மேலே வழக்கு போட்டு அசோக் ஸ்ரீநிதி பேச விடாத பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கேமுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ எல்லா யூடியூப் சேனலும் ஆஃப் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஜால்ராட்சி இந்த யூடியூப் சேனல்லாம் நீ ஒருத்தன் தான் காசை வாங்கிக்கிட்டு கூவிக்கிட்டு இருக்கிற போல் இருக்குது. மிஸ்டர் பிள்ளை, மிஸ்டர் டேஷ் பிள்ளை, தேவையில்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, திமுக கட்சி, அதிமுக கட்சின்னு எல்லா கட்சியும் இழுத்து உள்ள விட்றாத, தேர்தலுக்கு தெருவில் விட்றான்னு நினைக்கிறேன் நான். என்ன இதை வந்து இதோடு நிறுத்திக்கிறது உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன விசிகாவை பற்றி பேசினால் இன்று தமிழகத்தில் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 2 சமூகம், வன்னியர் சமூகம் ஒன்று, பறையர் சமூகம் ஒன்று. இவங்க 2 பேர்த்தையும் நீ தேவையில்லாமல் அதாவது ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து இதுக்குள்ளே வந்து நேர்மையாக இதில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், நேர்மையாக வந்து வழக்கு தொடுத்து காவல்துறை மூலம் போயிருக்கிறாங்க. நீ தேவையில்லாத இன்னொரு சமூகத்தை இழுத்து ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு நீ இது பண்ணுற போல இருக்குது. கவனமாக இருந்துக்கு தம்பி. நீ பேசுகிற வார்த்தைகள்லாம் கொஞ்சம் சரியில்லை. நாடக காதல், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் பண்ணுறாங்க விடுதலை சிறுத்தைகள். என்ன இதெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்கிற. இந்த பேச்சையெல்லாம் குறைத்து கொண்டு என்ன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குற வழியை பாருங்கள். என்ன உங்களோட மைவி 3 கடையில் ஒன்றும் அலம் மோதலை. நீங்கள் 30 ரூபா 40 ரூபா பொருளை 150 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு இங்கே யாருக்கும் வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார சக்தி கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த காணொலி வந்து இப்போதைக்கு விடைபெறுறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.